சொல்லுங்க. 6 வானவில் இல்ல. வெற்றி பெற்ற SFL guys கேளம்பாக்கம் அணியினரை பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எங்கே அவள்? இப்பதானே ஒண்ணு வருது, ஒரு வானவில் வருதுங்க. பாருங்க, 1 2 வானவில் வந்துருச்சு. 3வது வானவில் வருது. கணேஷ் பொறுமையா தரையிலிருந்து தோன்றும். எஸ், வானவில் தானே. நீங்க கலரா இருக்கிறீங்க, அத சொன்னங்க. அந்த காஸ்டியூமுக்கு தாங்க சொன்னது கலரா. ஏங்க அந்த காஸ்டியூமுக்காக சொன்னேன். நீங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? மறுபடியும் சொல்றேன், அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் கலரை பார்த்து வானவில்லைன்னு சொன்னேன். வாழ்த்துக்கள் SFL guys கேளம்பாக்கம். வெற்றி பெற்ற SFL guys கேளம்பாக்கம் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். So Vijay brother Kanathur opponent team. Vijay brother Kanathur. மிஸ்டர் அருண் அண்ணா சொல்லுங்கண்ணா. டகவுட்ல இருந்து சவுண்ட் நிறைய வருது. என்னங்கண்ணா? அங்க என்னென்ன பேசுறீங்களோ அது எல்லாமே வெளியே வருது. So SFL guys அணியில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. யாருங்க அது? 12 ரன் பேட்டில் அடிச்சிருக்காரு. பிரபு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். வாழ்த்துக்கள் பிரபு. பிரபு ஆட்ட நாயகன் விருதை பெறுகின்றார். ஒரு சிறப்பான ஆட்டத்தை தனக்கு அணியாக வழங்கி இருக்கின்றார். அந்த ஆட்ட நாயகன் விருதை வழங்குபவர் திரு நந்தகுமார், STS ஓட ஒன் ஆஃப் த ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன், நம்பிக்கை நட்சத்திரம். அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்திருக்காங்க. கேப்டன் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். பிரதர் உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன் கேப்டன் கேளம்பாக்கம் அணியினர் வாழ்த்துக்கள். திருப்பூர் ஒன்றியத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஊராட்சி கேளம்பாக்கம், நிறைய பேருக்கு நிறையவே தெரியும். உங்களோட இந்த டீம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது உங்களோட ஊருக்கு தெரியுற அளவுக்கு மேட்ச் பாக்குறாங்களா உங்க ஊர்ல? கண்டிப்பா சார், பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க ஊராட்சி சார்பாக அதே போல உங்களுடைய இளைஞர்கள் சார்பாக இங்க நடைபெறுகின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு கருத்தை சொல்லலாம். எந்த மாதிரி ஒரு கருத்தை இந்த விளையாட்டு சார்பாக சொல்ல போறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கிடைக்காது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கேம் டேலண்ட் வெளியே எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும். நிச்சயமா பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் அணியினர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது போன்ற விளையாட்டுகள் நடைபெறுவது ரொம்ப அரிது. ஸோ அந்த வகையில் இந்த ஆட்டத்தை இந்த டோர்னமெண்ட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக இளைஞர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விளையாட்டில் கவனம் செலுத்தி உங்களுடைய உடல்நிலைக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு நற்செய்தியை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றில கேளம்பாக்கம் வந்து நீங்க ஒரு செமி ஃபைனல் வரைக்கும் வரணும், ஃபைனல் வரைக்கும் வரணும் நாங்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச். குரு போட்டோ எடுங்க, கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வேற பொறுமை சாமி, பொறுமை. ஓகே, 2 யங் டீம்ஸ் ஆன் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க.
இப்போ வந்து ஒரு புது டோர்னமெண்ட் எனக்கு பார்க்குற மாதிரி ஃபீல் வருது திடீர்னு ஒருத்தர் 2 பேர் ஆடி பார்த்துருக்குறான், இருக்கிற 22 பேரும் ஒரு விதமாக எங்கே இருக்கிறாங்களா. ஸோ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் ஜஸ்ட் ஒரு டீனேஜர்ஸ். இந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் ஓகே, மேட்ச் 11 பேட்டிங் தயாராக இருக்காங்க பேட்டிங் செய்யறதுக்கு. அண்ட் எஃப்சி கோவளம் பந்து வீச தயாராக இருக்கின்றார்கள். சுவாரஸ்யமான இந்த ஒரு ஆட்டம் லைவ்ல பார்த்திருக்கிற எல்லாருக்கும், பர்டிகுலர்லி கோவளம் மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆட்டமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இவங்க 2 பேருமே ஃபுட்பால் விளையாடுவதில் ஜாம்பவான்கள். ஸோ கிரிக்கெட்டும் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு தூக்கி அட்டி தருங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஸ்டார்ட் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவல் ஸ்டார்ட்னு சொல்ல மாட்டேன். தம்பி எல்கேஜியா யூகேஜியான்னு தெரியலையே, துரு துருன்னு வர்றாங்கப்பா, நல்லா இருக்கு. ஓகே, எட்ஜ் கேட்ச் கரெக்டா பிடிச்சிருவாங்களா? பிடிச்சிட்டாங்க. யாஸ், பிடிச்சிட்டாங்க. முதல் விக்கெட் எஃப்சி கோவளத்துக்கு. மேட்ச் 11 முதல் விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே டிஜே, இந்த பாட்டுக்கு நீங்க பீச்ல இருந்து ஆடினா நல்லா இருக்கும். ஓகே, வைட் விக்கெட்டை தொடர்ந்து பீச்ல ஆடிருந்தீங்கன்னா அருமையா இருந்திருக்கும் ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு பார்த்து. ஸோ பீச்ல ஆடும்போது நானும் உங்க கூட சேர்ந்து ஆடி இருப்பேன், அழகா இருந்திருக்கும். வெளியே வந்தா என் கலர்ல தான் வருவாங்க. தரையோட தரையா ஃபீல்டிங் பா. ஓ செம ஃபீல்ட் ப்ரோ, அற்புதமான ஒரு ஃபீல்டிங். ஓகே, நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க சோ ஃபார். நல்ல ஃபீல்டிங். பவர் பிளேல போறீங்க, பவுண்டரி போல. இன்னொரு கேட்ச் சான்ஸ் யார் கையில? இல்லங்க, கேட்ச் மிஸ். ஆக்சுவலா இவங்களுக்கு மண்ணு பாக்குறதுக்கு பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது போல, ஆளாளுக்கு டை பிடிக்கிறாங்க. ஓகே, அண்ட் சிங்கிள். ஒரு கஷ்டமான டிராப் கேட்ச். இன்னொரு எட்ஜ். யாரா ஒருத்தர் யாரு? அடடா, ஈஸியான கேட்ச விட்டுட்டாங்க. அடுத்தடுத்து கேட்ச் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியான ஒரு கேட்ச், அதுவும் டிராப், சொல்ல முடியல. அண்ட் ஒரு ரன் வேற கிராஸ் ஆயிருக்காங்க. ஓ நல்ல பால். அண்ட் பவர் பிளேல பெரிய ஸ்கோர் எதுவும் இல்லை. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடிவில் ஸ்கோர். இப்போ ஓவர் போட்டது யாரு? அவரோட பேரு தாமரை. தாமரை. இந்த டீம்ல இருக்கிற சமாச்சாரத்தை நீ சொல்லவே இல்லையே தாமரை. ஆஹா, நான் மறந்துட்டேனே தாமரை. தாமரை இங்க பாரு. தாமரை இங்க பாருப்பா, தெரியுதா? என்னடா நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லவே இல்லையே. அடுத்தது ஓ செந்தில். இப்ப யார் ஓவர் போடுறது? செந்தில். அடுத்த ஓவர் வீசுறதுக்கு செந்தில் தயாராகிறாரு. பாருங்க, இவங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா என்றதே கேள்வியா இருந்துச்சு. ஓகே, தாமரை
அடுத்தது செந்தில். இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா என்றதே நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா இந்த அளவுக்கு விளையாடுறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நேரத்தில் திரு ஜே சுந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய இளைஞர்களை விளையாட்டில் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் அமைச்சு கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள், நன்றி. புஷ் பண்ணி விடுங்க, அம்பர் கொஞ்சம் டைம் டிலேவா போயிட்டு இருப்பாரு. ரெண்டாவது ஓவரோட முதல் பால். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாலுமே அதுதான் நடந்தது. உள்ள சர்க்கிள்குள்ள பால் போடும்போது பேசாதீங்க. கேட்சா இல்லைங்க. முதல் கான்ஃபிடன்ட் ஷாட், ஒரு ரன். எத்தனை பவுண்டரி போகுன்றதோட எத்தனை ஓடி ஓடி எடுக்க போறாங்கன்றதா ஒரு கேள்வி. பவுண்டரி போகணுமான்னு எதிர்பார்ப்போம். ஃபீல்டுக்குள்ள 1008 பஞ்சாயத்து இருக்கு போலயே. ஓகே, ஷாட், கேட்ச். கேட்சா, டிராப் கேட்ச். ஓகே, ரெண்டாவது டிராப் கேட்ச் கொஞ்சம் கைக்கு வந்தது. இருந்தா நாங்க பார்க்க ஒரு ஸ்கொயர்ல நாங்க ஒரு குட்டி பையனை பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உண்ணா வாடா வாடான்றான். ஓகே, ஷாட் 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 ஷாட், ஒரு ரன், 2 ரன். ஏங்க இது எதுக்கு இத்தனை டிராப் கேட்ச் விட்டதுக்கு பரவாயில்ல, நாங்களே ஃப்ரீயா ஒரு விக்கெட் கொடுக்குறோன்ற மாதிரில இருக்குது. எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல, ரன் அவுட்லாம் இல்ல. தாமரை ஒரு சிறந்த பன்முகம் தன்மை கொண்ட ஒரு வீரர். தாமரை பத்தி ஊர்ல கேட்டு பார்த்தா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஓ, இது வேறயா? ஓ, ஷாட், சிக்ஸா சிக்ஸா, சிக்ஸ். செம்ம ட்ரைடா போய், சீரியஸ்லி செம்ம ட்ரைடா. And end of the over, 6 ஓட ஓவர் முடியுது. and ஓவர் முடிவுல ஸ்கோர் 15. பரவாயில்ல, நல்ல கம்பேக் இந்த ஓவர் பேட்டிங் டீம். பாட்டு முடிஞ்சு போதும் தண்ணி அடிச்சு. ஓகே டிஜே, நீங்க தாமரைக்கு அந்த ஹெட் மைக்க போட்டுருக்கலாம் கண்டிப்பானே. ஆனா இன்னொன்னு தெரியுமா, நம்ம தாமரை வந்து பைக் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க. பைக் ரேசர். அவர் வந்து IAS IPS ஆகணும் ஒரு கனவுல இருந்தாரு. என்னடா தம்பி, உன்னோட பெருமையை சொல்லணும் தானடா. ஊர்லயே அதிகப்படியான நண்பர்களை வைத்திருந்த ஒரே நபர் தாமரை தான். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இளைஞர்கள் மத்தியில் வச்சிருக்காரு. நோ பால். அது
பால் போடும்போது நடுவில் மட்டும் பேசாதீங்க, உள்ள மறுபடியும். ஓகே, ஃப்ரீ ஹிட் வேற எங்கேயா போகணும் பார்த்தா, பட் டேரக்டா எனக்கு அடிக்க மைண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல்டர் கையிலேயே போய் உட்காந்துருச்சு. அழகான ஒரு கேட்ச் பிராக்டிஸ், பட் ரன் அவுட் சான்ஸ் எதுவும் இல்ல. ஏங்க நல்லா தானங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஏங்க நோ பால் போடுறீங்க மாத்தி அண்ட் மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் வெளியே வா. ஓகே, 30 யார்டுக்கு வெளியே தான், பட் நான் வந்து பால் அதையும் தாண்டி போகல. தம்பி அது ஃபுட்பால் இல்லப்பா, பால் பிச்சரோட கால் வச்சிருக்கிறேன் கரெக்டா. ஷாட் தாமரை கிட்ட பந்து இல்லை. அண்ட் ரன் ஓடிட்டாங்க, பட் சேஃப் தான், கேட்சும் இல்ல. அடுத்த ஆடருக்கு மணியினர் நெமேலி ராக்கர்ஸ் பி வர்சஸ் கிரேசி 11 சொகண்டி. சோ டீம் ரெண்டும் தயாரா இருங்க. அண்ட் இங்க ஒரு டிராப் கேட்ச், ஈஸி கேட்ச் தான், பட் அகைன் டிராப். ஷாட் கரெக்ட்டா மீட் ஆயிருக்குது, வெளியே போயிருக்குது. எஸ், எல்லாமே இருக்கு. அண்ட் இன்னொரு 6. ஓகே, ஓய் ஒயிட் அருண் அண்ணா கேக்குதா? கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. பீச்சில் யாருமே இல்லையா, தனியா போய் நிக்கிறீங்களாங்க? ஓகே, ஒரு சின்ன ஃபீல் சேஞ்ச். அண்ட் மறுபடியும் ஒரு வைட் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறார், பட் பேக் டு பேக்கா வந்து ஒயிடா போறாரு. பட் பேட்டர் வந்து ஆட என்னப்பா பால் வர மாட்டேங்குது என்ன சொல்றீங்க? போறாரு. இங்க வாங்க, 28ஆம் தேதி எங்க இருந்து வரீங்க? வாங்க இங்க வாங்க, இங்க நில்லுங்க. ஷாட் சிக்ஸா, செமையான ஒரு ஷாட். உங்க அகைன் பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஸ்கோரர் அப்பா சத்தமா பேச மாட்டேன்றாரு, உங்க பேர் சொல்லுங்க. கோலம் பேச்சு பிடிச்சிருக்கா? அண்ணா லைவ்ல ஸ்கோர் வரல பாருங்க. சம்மர் ஹாலிடேல இருக்கீங்களா நீங்க? அண்ணா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. உங்களுக்கு இது கிரிக்கெட் பிடிக்குமா? விளையாடுனது இல்ல? உங்க டேடி விளையாடுறாரு கிரிக்கெட் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஓவர் முடிவுல ஸ்கோர் 37. ஓகே, நல்ல கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். 2-3 டிராப் கேட்ச் பவுலிங் டீம் சைடுல இருந்து பிடிச்சிருந்தாங்கன்னா நேரம் மேட்ச் எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஓவர் போறாரு, அவரோட பேரை சொல்லுங்க. ஷாட் சரியான ஒரு 6, சூப்பர் ஷாட். 6ங்க. இப்போ ஓவர் போடுற ஒரு பேரு நிதிஷ். எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு. நான் டாட் பால் போட்டா நல்லா இருக்கும் அவங்க டீமுக்கு. பேட்ஸ்மேனுக்கு ஒரே சந்தோஷம் தான்.
வைட். அண்ட் இது ஒரு வைடு. ஓகே சூப்பர் டெலிவரிங்க. ஸ்லோ பாலா போட்டிருந்தாலும் ஓகே கரெக்டா போட்டிருக்காருப்பா. ஓகே ஷாட் ஃபீல்டிங். நல்ல ஸ்டாப், பரவாயில்ல. நல்ல ஸ்டாப். இப்போ நம்ம நிதிஷ் நல்ல ஓவர் போடுறாருங்க. ரித்திக். ஓ எஸ், நைஸ் பால். அங்க மாத்தி அவர் முயற்சி பண்ணார், பட் ஆனா முடியல. ஷாட் வா, செம்ம ஹைட், பவுண்டரி தாண்டிங்க. ஓகே டிஜே. நல்ல பால் டு எண்ட் தி ஓவர் அண்ட் டாட் பால். ஓவர். and 50 cross பண்ணிட்டாங்க. ஸ்கோர் 51 end of the over. and okay, ஆல் ஓவர் முடிவுல 51. ஓ நல்ல பால் ஆக்சுவலா. starting with the dot ball இங்க. and FC கோலம் இப்போதைக்கு டீசெண்டா ஒரு ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த லெக் சைடு தான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் ஆனா அது இன்னும் சரியா கிளிக் ஆகல அவருக்கு. ஓ நல்ல பால், நல்ல பால், ரன் அவுட். அடடடா, இவ்வளோ கிட்டக இருந்தும் மிஸ் ஆயிருச்சு. ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ கிட்டக்க வந்து கரெக்டாக படலையா அப்படின்றதா வந்து இதாயிடுச்சு.
பேட்டர் நல்லா வேகமா ஓடி வந்துட்டார். எட்ஜ் கேட்ச் ஈஸி கேட்ச். எஸ் அதேதான். கேட்சிங் பொசிஷன்ல உள்ள வச்சு எடுத்துருக்காங்க. அண்ட் அடடா சிக்கர் தவன் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே ஒரு சிம்பிள் கேட்ச். ஃபைனல் கேட்ச் பிடிச்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்த பால் இன்னொரு கேட்ச் எடி சான்ஸ் எதுவும் இல்ல. ஒவ்வொரு தடவையும்லாம் அந்த ஈஸி சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் இது ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. இன்னொரு கேட்ச் இல்ல அண்ட் அகைன் அது ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. லோ ஃபுல் டாஸ்ல நிறைய தடுமாறுறாங்க. ஓகே ஸ்லோ பால் எட்ஜ். இன்னொன்னு என்னப்பா மாத்தி எட்ஜ் வருது. அண்ட் அதுவுமே வந்து ஆக மொத்தம் ஒரு ரன்னு. அண்ட் ஓட்டு மொத்தமா முதல் இன்னிங்ஸ் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அண்ட் முதல் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல டோட்டல் தான் போட்டிருக்கிறாங்க. 57 அடிச்சா வின்னு. ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் ஆன் த போர்டு ஆக்சுவலா. வெல் பேட்டிங் ப்ரோ. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக் இருந்திருக்கும் பவுலிங்ல. 2-3 கேட்சஸ் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. 57 அடிச்சா வின்னு. சீக்கிரமா போங்க ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. கொஞ்சம் டைம் டிலேவா போயிட்டு இருக்கு மேட்ச். கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபீல்டர்ஸ் பேட்ஸ்மேன் ரெடி ஆகுங்க. ஓகே கம் ஆன் டிஜே. எங்கப்பா கேப்டனை காணோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நெம்மேலி ராக்கர்ஸ் பி வர்சஸ் கிரேசி 11 சொகண்டி. ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். நெம்மேலி ராக்கர்ஸ் பி அண்ட் சொகண்டி. கிரேசி 11 சொகண்டி கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே நில்லுங்க. டாஸ் போட்டுடலாம். பேட்ஸ்மேன் உள்ள போங்க. பேட்ஸ்மேன் உள்ள போங்க. So Nemmeli Rockers captain and Sogandi Crazy 11 captain. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நெம்மேலி ராக்கர்ஸ் பி கேப்டன் அண்ட் கிரேசி 11 சொகண்டி கேப்டன். ரெண்டு கேப்டனும் என் கூட இருக்காங்க. ஸோ மேட்ச் நம்பர் 77க்கான டாஸ் இப்போ போடப்படும். ஸோ ரூல்ஸ்லாம் தெரியும். லாஸ்ட் இயர் ஆடி இருக்கீங்களா? நீங்கள் ஆடி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் மேட்ச்சு ஒரு பவுலர் தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே 5வது ஓவர் போடணும். சைடில் 6 பேர் இல்லாமல் 5 பேர் பவுலர் அரௌண்ட் விக்கெட் போட்டாலும் 6 பேருக்கு ஒரு ஆகும். இதெல்லாம் பேசி யார் டாஸ் கேட்க போறீங்க? யார் டாஸ் கேட்க போறீங்க? கேட்குறீங்களா?
ஓகேங்க, டாஸ் போட்டுருக்காங்க. டாஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். டாஸ் வின் பை கிரேசி 11 சொகண்டி. சூஸ் டு பேட்டிங் ஃபர்ஸ்ட். அண்ட் டாஸில் வெற்றி பெற்ற கிரேசி 11 சொகண்டி அணியினருக்கு ஒரு வெள்ளி நாணயம், கலைஞர் அவர்களின் திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். And okay, chasing on the first ball. First ball நல்ல ஷாட். பட் ஆனா கை என்ன மாதிரி செலிப்ரேஷன் நாங்க. நைஸ். ஓகே, அப்புறமா அதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். இங்க வந்து விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் கோல்டன் நாம் பாசிட்டிவ் ஸ்டார்ட். மேட் 11க்கு ஓகே, இன்னொரு எட்ஜ் யார் கையில? பவுலர் கையில தான் முடிஞ்சிருச்சு. பேக் டு பேக் விக்கெட். கொஞ்சம் வேகமா போயிருங்கப்பா பேட்டர். அண்ட் ஓகே டிஜே. ஓகே, ஷார்ட் பேட்ல முதல் ரன் வருமா? இல்ல. ஓகே, இப்போதைக்கு 2 விக்கெட் விழுந்திருக்குது. ஓகே, ஷாட். இன்னொரு கேட்ச். கிடையாது ஸ்கொயர் லெக்ல உள்ள இருக்காரு, அதனால வெளியே போயிருச்சு. அண்ட் பவுண்டரி. தாமரை ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஓகே டிஜே. பட் ஆனால் பெருசா எதுவும் ஆகல. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4. இந்த ஒரு பவுண்டரி மூலமாக கிடைச்சிருக்குது. ஸ்டாப் மியூசிக் தான் சொல்லுவேன்.
ஓகே டிஜே முடிச்சு விட்ருங்க. நைஸ் ஸ்டெப்ஸ் புள்ளிங்களா. ஓகே செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அடடா சூப்பர் ஷாட். ஓ என்ன ஃபிளிக்கியா அது. லோ விட்டாஸ் தரமான ஒரு ஃபிளிக் ஷாட் ஃபைன் லெக் தலை மேல. நைஸ். ஓகே டிஜே டிஜே. ஆஹா இந்த பால் ஒய்டு. ஓகே ஸ்ட்ரைட்டாக போட்டால் தானே அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் சைடு போட்டாரு. பட் போட்டதில் வந்து ஒய்டு. அண்ட் இன்னொரு ஷாட். இதுவும் ஃபைன் லெக் தலைமை. என்னப்பா கேட்சா போயிருக்கலாமேப்பா. ரொம்ப நேரமா போலங்க. ரொம்ப நேரமா யாரில் ஒரு ரன் அவுட். ஒருத்தர் அடிச்சாரு கீப்பரு. அவுட்டுங்க. எல்லாமே லேட்டிங்க. ஒன்னும் சொல்றதுக்குல நல்லா ஆடிட்டு இருந்தவர் வெளியே போயிட்டாரு. டான்ஸ் 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 பாரு. ஓகே டிஜே. ஓகே செருப்பு சப்போஸ் போட்டிருந்தீங்கன்னா பிச்சு பக்கத்தில் வந்து அதை கழட்டி போடாதீங்க. இல்லை செருப்பை போட்டு வராதிங்க. ஓ விக்கெட்டு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு டவுன் த லெக்கில் ஒரு வைட். அது நல்ல ரன் அவுட் சீரியஸ்லி. ஓ ஓங்கி அடிக்கணும் முயற்சி பண்ணால் விட நான் முடியலை. டாட் பால். ஆக்சுவலாக ரன் அவுட்டை பார்க்கும்போது கேட்ச்சு 6 நினச்சா 6 இல்லை. ஃபீல்டு லேட்டாக தான் போனார். பால் எடுத்து ஷூட் பண்ணார். 2வது ரன் தேவையில்லாதது. அண்ட் ஃபைனலி ரன் அவுட்டு. ஓ அண்ட் அது ஒரு டாட் பால். ஸ்டிக்கை கொஞ்சம் நேராக வச்சிட்டிங்கன்னா கீப்பர் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. எச்சு 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 கேட்ச் கேட்ச் ஈஸி கேட்ச். என்னப்பா இல்லாத ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டு போறீங்க. எனக்கு மன கஷ்டம். எனக்கு மன வருத்தம்பா. ஓகே டிஜே. அடடா ரொம்ப ஷார்ட் பிச்சா போட்டுறாரு. ஆனால் அதையும் நான் அடிப்பேன். என்ன அதே த்ரோ கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாமே. ஐயோ கீப்பர் டைவ் அடிச்சும் அந்த பால் எட்டனா அப்போ அது எவ்வளோ சைடில் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஒரு ரன்னோட சிங்கிள். 2-1 தான் மன்னிச்சிருங்க. சிங்கிளோட ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடியல ஸ்கோர் 15. 4 விக்கெட்டு. தேவையில்லாத 2 விக்கெட்டு. சீரியஸ்லி ரன் அவுட் எதுக்கு அப்படின்றது தெரியல. எதை சொல்ல வரேன் சொல்லு.
அருண் ஓவர் போறது பாத்தியா யாருன்னு? பவுலர் பேர் வந்து கனிஷ். கணேஷ் 7th படிக்கிறாப்ல. ஆஹா ஆஹா சீரியஸ்லி சூப்பர் பாலுங்க. நான் என்ன சொல்ல ஏது சொல்லன்னு தெரியல. ஐயோ என்ன ரன் அவுட் போச்சே. கனிஷ் 7வது படிக்கிறீங்க பட் பவுலிங் முதல் பால் படிக்கிறீங்க டீசன்ட் பா. சீரியஸ்லி இந்த 22 லைவ்ல எப்படி தெரியுது? லைவ்ல அருண், வந்து போயிட்டு பாலும் அவருக்கும் பார்க்கும்போது பாலோட கொஞ்சம் பெருசா தெரியுறாரா? அதேதான் அதேதானே. ஆஹா 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 சூப்பர் பா கணேஷ். நைஸ் bowling டா போய். கீப்பர் நல்லா ஃபாஸ்டா இருக்காரு. நல்லது பவுலருக்கு. ஏய் அழகுடா போய். அடேங்கப்பா அழகுடா டேய். என்னங்க நைஸ் bowling டா போய். அம்பையரே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருப்பா. ஸ்ட்ரைட் அம்பையர் விமல் ஜி. பரவாயில்ல ஒரு ரன்னா 2 ரன்னா அதான் கேள்விங்க. 2வது அழுத்துவாங்களா? சும்மாவே ஓடுவாங்க நம்ம பசங்க. இல்ல இதுல சும்மா ஓடுறதுக்கு இது கூடி இருக்கலாமா? பட் இட்ஸ் ஓகே. சிங்கிள். தம்பி அழகா போடுறான். சீரிஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அடடா ஆளு பட மாட்டேங்குது ஐயா. பவுலிங் டா போய். சூப்பர் ஓவருங்க கணேஷ். சோபார் தரமான ஒரு 2 ரன் மட்டுமே கொடுத்துருக்கான் தம்பி. கேட்ச் இல்லைங்க. எல்லா கேட்சும் பிடிக்கிறீங்க, இந்த கேட்ச் பிடிக்க மாட்டீங்களே. அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் 18. 3 ஓவருக்கு. ஏய் பவுலிங் டா பாய். சீரியஸ்லி கிளாப் பண்ணுங்கடா பாய்ஸ். சீரியஸ்லி கிளாப் பண்ணுங்கடா. ஓகே ஊரெல்லாம் கூட்ட வேணாம், சும்மா இருங்க நீங்க. அண்ட் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18. வேற லெவல் bowling டா கனிஷ். அப்பாடா 30 யார்டுக்கு த்ரோ அடிச்சிருக்காரு. ஐயோ கீப்பர் கரெக்டா இருந்தா ஃபீல்டிங் கரெக்டா போட மாட்டாங்க. ஃபீல்டிங் கரெக்டா இருந்தா கீப்பர் இங்க விடுறாரு. ஓ மை காட், நோ பால், ஃப்ரீ ஹிட். ஒரு சைரன் பால். நல்ல பால் ஆக்சுவலா. ஸ்டைலா விளையாடுனாரு பாருங்க அந்த பேட்டிங். கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு விட்ட கூடாதுல. டாட் பால். ஃப்ரீ ஹிட்ல பெருசா ரன் போல. என்ன ஸ்டோக் இதுடா. பசங்க சும்மாவே ஓடுவாங்க, சும்மாவா நான் சொன்னேன். மாற்றி மாற்றி ஓடுறாங்க பாருங்க. அண்ட் ஸ்கோர் இப்போதைக்கு 21ல் இருக்காங்க. பட் ரன் இன்னும் நிறைய அடிக்கணும். ஐயோ சூப்பர் பால் ப்ரோ. நைஸ் பால். அங்க அண்ட் ஒரு டாட் பால். டேய் ஹார்ட் பால் தாங்க. நம்மளோட டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்காக நம்மளுடைய லிடியா சிஸ்டர் லிடியாவோட அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே டோர்னமெண்ட் பார்க்குறாங்க தானே. நாங்கள் இப்படி தாங்க பாயிண்ட் ஏற்றிப்போம். என்னம்மா நீங்கள் பார்க்கலையா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாதம்மா உங்களுக்கு? டாட் பால். அதுதான் கேட்குறேன். அப்போ கிரிக்கெட்னா தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். அப்பா சொல்றேங்க. கரெக்ட்டா என்னங்க அது? கரெக்ட்டா மீட்டர். நல்ல ஷாட், ஃபிளிக், நல்ல ஷாட்ங்க. தாமரை
தாமரை ஷூட்ரா தம்பி. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லவே இல்லையா தாமரை? அவுட்டுங்க. அவுட்டுங்க. நீங்க நாட் அவுட் பேட்ஸ்மேனா போவீங்கன்னு பார்த்தேன், அவுட் ஆயிட்டீங்க. தாமரை அடித்த ரன்கள் எத்தனை மிஸ்டர் அருண்? ஆக்சுவலா வந்து இங்க 9 அப்படின்னு சொல்லி கணக்குல போட்டிருக்குது. தாமரை அதிகமா அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இங்க ரன் அவுட்டுக்கு சொல்லி ஆகணும் இப்போதைக்கு. அண்ட் இப்போதைக்கு 28 ஸ்கோரு. தம்பி கணேஷ் வேற லெவல் பண்றா, வீட்டுக்கு போய் சுத்தி போட சொல்றா. ஓகே டிஜே. இன்னும் மேட்ச் முடியலையா? ஓகே டிஜே, இன்னும் ஒரு ஓவர் இருக்குண்ணா, லாஸ்ட் ஓவர். ஓகே ஓகே ஓகே. நல்ல ஸ்டெப். முடிஞ்சிருச்சு. சேர் கழுத்துக்குள்ள டான்ஸ் ஆடி நிக்கிறேன் நான். இல்ல பார்த்தேன். முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஸ்டெப்லாம் நல்லா தான் போட்டீங்க, பார்த்தோம். ஓ ஒயிட் டெலிவரி அம்பையர். ஆமாங்க. ஓகே we are in the last over, so match almost கையை விட்டு போயிருச்சு. மேட் 11க்கு கேட்ச் செம்ம செட்டப் நின்னு கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. நைஸ் கேட்ச் அங்க. டிஜே ராப் ஏதாவது பண்ணீங்களாண்ணே? ஓகே இல்லை போல. அண்ட் ஓகே ஒய்டுக்கு அப்புறம் வந்து ஒரு விக்கெட், நைஸ் கேட்ச் அங்கே செட்டப் பண்ணி ஸ்லோயிஷ் பால் மறுபடியும் ஒரு கேட்ச் பிராக்டீஸ். அடடடடா விட்டுட்டாருங்க. எல்லா கேட்சையும் பிடிச்சிங்களே, இந்த கேட்சை விட்டீங்களே. சிரிக்கிற நீ அப்படின்ற மாதிரி கேப்டன் மைண்ட் வாய்ஸ். ஓகே லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. அண்ட் அதுவும் ஒரு டாட் பால் அங்க. அண்ட் இன்னும் 3 பால் வெளியே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் கைமீறி போயிடுச்சு. ஏச்சு ஆடடா, கீப்பரையும் தாண்டி போயிருச்சு. ஸ்லிப் இருந்தால் தான் பிடிச்சிருக்க முடியும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இதுவும் ஒரு டாட் பால் கணக்கு. லாஸ்ட் 2 இன் திஸ் இன்னிங்ஸ். சரி கடைசி 2 பால் பேட்டை மாற்றி ஆடி பார்ப்போம். 2 ரன்னு தேர்மானமாக பார்ப்போம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. பேட்டை மாத்திர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே. ஆனால் விக்கெட்டுக்கு தான் விழுந்துருக்குது. ரன் அவுட். அந்த பேட்டை சரியில்லை ப்ரோ, நீங்கள் மாற்றிருக்க கூடாது. அவுட் ஆகாம தான் இருந்திருப்பீங்க. அண்ட் ரன் அவுட் அது. சரி ஓகே லாஸ்ட் பால். அண்ட் லாஸ்ட் பால் ரன் அவுட்டா? அடிங்க பரவாயில்ல யாரோ ஓடிங்க, அடிங்க அடிச்சு விட்டாரு. அண்ட் அது அவுட். அண்ட் சூப்பர் டூப்பரா வின் பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து நல்ல பவுலிங் அண்ட் டீசெண்டான ஒரு பேட்டிங் போட்டு. ஆனால் எங்கள் கணேஷை மட்டும் நான் பேட்டி எடுக்கலான்னு. டிஜே என்ன ப்ரோ என்ன பண்ணணும் இப்போ? ஓ குரூப்பா டான்ஸ் ஆட போறீங்களா? ஆமாங்க. இல்ல அங்க தான் ஆட போறாங்களாம். எங்க ஆட போறாங்களா? அங்கே தான். டிஜே நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு போடுங்க. போடு